தென்னந்தோப்புகள் நிறைந்த ஒரு கிராமத்தில் வசித்தாள் அமிழ்தா. அவளுக்குள் ஒரு சுயதொழில் தொடங்க வேண்டும் என்ற தீராத தாகம் இருந்தது. தன் தங்கை அருவியுடன் இணைந்து கோடை வெப்பத்தை தணிக்க தங்கள் நிலத்தில் ஒரு தாமரை வடிவ நீச்சல் குளத்தையும் செயற்கை நீர்வீழ்ச்சியையும் அமைக்க திட்டமிட்டாள். விவசாய நிலத்தில் இதெல்லாம் வீண் வேலை, நஷ்டம்தான் மிஞ்சும் என்று மாமனார் பிரகாஷ் மற்றும் உறவினர்கள் ராகவன், சூர்யா ஆகியோர் தடுத்தனர். ஆனால் அமிழ்தா தளரவில்லை. முயற்சி செய்து தோற்பதை விட முயலாமல் இருப்பதே பெரிய தோல்வி என்று உறுதியாக கூறி வேலையை தொடங்கினாள். 5 மாத கடும் உழைப்பிற்குப் பின் மிக குறைந்த கட்டணத்தில் அந்த நீச்சல் குளம் திறக்கப்பட்டது. அக்கம்பக்கத்து ஊர்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். நீர் மறுசுழற்சி முறையை பயன்படுத்தி செலவை குறைத்ததோடு அங்கேயே ஒரு சிறிய உணவகத்தையும் தொடங்கி பாரம்பரிய உணவுகளை வழங்கினாள். வெகு விரைவிலேயே பெரும் லாபம் ஈட்டிய அமிழ்தா இன்று ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபர். அன்று அவளை கேலி செய்தவர்கள் இன்று அவளது விடாமுயற்சியை போற்றுகின்றனர். நீதி: தடைகள் 1000 வந்தாலும் உனது கூர்மையான திட்டமிடலும் விடாமுயற்சியும் உன்னை சிம்மாசனத்தில் அமர வைக்கும். பெண் கல்வி ஒரு சமூகத்தையே ஒளிரச் செய்யும்.